Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விருதுநகர் மாவட்டம் மீனாட்சியாபுரம் என்ற இராணுவ கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் எமது செய்தியாளர் ஜெயலானி நடத்திய கலந்துரையாடலை காண்போம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட சமசியாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்டதே இந்த மீனாட்சிபுரம் கிராமம். இந்த கிராமம் இராணுவ கிராமம் எனவும் அழைக்கப்படுகிறது. இப்படி ஒரு இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய வீரர்கள் அதிக அளவு இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றன. இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக முன்னாள் இராணுவ வீரர் இணைந்திருக்கிறார். அவனை கேட்கலாம். ஐயா வணக்கம். தற்போது நம்ம கிராமத்தில் எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க, உங்களுடைய கோரிக்கைகள் என்ன, என்னென்னலாம் உங்களுக்கு தேவை இருக்கு? எங்கள் ஊரில் வந்துங்க சுமார் 300 குடும்பங்கள் இருக்குது. 300 தலைக்கட்டு இருக்குது. 300 தலைக்கட்டுனாக்கா ஒரு 1000 பேர் வரைக்கும் இந்த ஊரில் இருக்காங்க. அது இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலும் இளைஞர்கள் எல்லாம் இராணுவத்தில் போயிருக்கிறனால வெளியூரில் போயிடுவாங்க. இங்கே இருக்கிறவங்க வயசானவங்களும் பெண்களும் தான் இந்த ஊரில் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு இது வரைக்கும் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ தற்போது வெகு நாட்களாக ஒரு கடந்த 2-3 வருஷமாக இந்த சுடுகாட்டுக்கு போகக்கூடிய பொது பாலம் சேதமடைஞ்சிருக்குது. அதுக்கு எத்தனையோ முறை பெட்டிஷனும் கொடுத்தாச்சு, மனு கொடுத்துருக்குது. முதல்வர் வரைக்கும் மனு கொடுத்துருக்குது. பிடிஓ நேரடியாக பார்த்துருக்குது. சமஸ்காரம் பஞ்சாயத்து ராஜபாளையம் ஊராட்சி பிடிஓட்ட கொடுத்துருக்குது. சமஸ்காரம் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பேசியாச்சு. யாருமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. எங்கள் ஊருக்குன்னு ஒரு சமுதாய கூடம் கிடையாது, ஒரு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. பெண்கள் வயசானவங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கழிப்பறை கூட கிடையாது. எதுவுமே பஞ்சாயத்துலேருந்தோ அரசாங்கத்திலேருந்தோ எதுவுமே செஞ்சதில்லை. எங்கள் மக்கள் அதை எடுத்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வழி தெரியாமல் இருந்தாங்க. ஐயா வணக்கம். எவ்வளோ ஆண்டுகளாக இந்த கிராமத்தில் நீங்கள் வசிக்கிறீங்க? உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? இந்த தேவைகள்லாம் குறித்து அதிகாரிகிட்ட நீங்கள் இது வரைக்கும் மனு கொடுத்துறீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்களும் பல தடவை எடுத்து எங்கள் ஊருக்கு அடிப்படை வசதி வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பிடிஓட்ட அவர் ஏற்கனவே பேட்டி கொடுத்தவர் முன்னாள் இராணுவ வீரர் ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் அவர் தான் மூவ் பண்ணார். பெட்டிஷன் கொடுத்து கலெக்டருக்கு எல்லாருக்கும் பெட்டிஷன் கொடுத்து எல்லாம் பார்த்தாங்க. பார்த்தாங்க. இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இப்போ ஒரு யாராவது அடுத்து மழை காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாலம் போட்டு 25 வருஷம் ஆச்சு. இந்த பாலம் போடும்போதே பார்த்தீங்கன்னா எந்த விதமான இதுவும் போடாமல் அப்படியே தரப்பாலமாக போட்டதுனால எங்களுக்கு தண்ணி எதிர்த்து ஊருக்குள்ளே வந்துருச்சு. ஊருக்குள்ளே வந்ததுனால நாங்கள் எல்லாருமே வசூல் பண்ணி இதில் கன்று வச்சு உடச்சி போட்டோம். அப்போவுமே எங்களுக்கு 10,000 ரூபா செலவாகிடுச்சு. 25 வருஷத்துக்கு முன்னாடி உடச்சி போட்டதுனால அந்த தண்ணி எழுதுச்சு. நாளாக அது சேதமாயிடுச்சு. தண்ணி அதிகமாக வரும்போது அந்த கல்கட்டை இப்போ ஒடுங்கி இப்போ சேதமாகி இப்போ அடுத்து யாராவது ஒரு இன்கேஸ் இறந்தாங்கன்னா உள்ளே கொண்டு போக முடியாத அளவுக்கு சூழ்நிலை வருது. அப்போ அந்த தண்ணிக்குள்ளே தான் எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் நாங்கள் பல தடவை சொல்லி அவங்க யாருமே சாய்க்கலை. அதனால் வேறு வழி இல்லாமல் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நிற்கிறோம். அதுபோக பெண்களுக்கு அடிப்படை வசதியே இல்லை. இந்த கிராமத்தில் அவர் சொன்ன மாதிரி முதியோர் இருக்காங்க, இளைஞர் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. பெண்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. ஒரு கழிவறை இல்லாத ஊர்னா அது மீனாட்சிபுரம் கிராமம் தான். இது ஒதுக்கி வைக்கப்பட்ட கிராமம் மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க மெயினாக ஒரு ஊரில் அடிப்படை வசதிங்கிறது எல்லாருமே வசதியானவங்கன்னு சொல்ல முடியாது. அடிப்படை வசதி பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு டாய்லெட் வேணும். அதை செஞ்சு கொடுக்கணும். சமுதாய கூட எல்லா ஊர்லேயும் சமுதாய கூட இருக்குது. இங்கே சமுதாய கூடமே கிடையாது. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஒரு தண்ணி தொட்டி கட்டியிருக்காரு. இங்கே இருக்கிற தண்ணி தொட்டி கூட நாங்கள் இளைஞர்களாக செலவு பண்ணி கட்டினது தான் இந்த தண்ணி தொட்டி. மற்றபடி எதுவுமே அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதாவது ஒரு இராணுவத்தில் அதிக அளவு இந்த பகுதி கிராமத்திலிருந்து வீரர்கள் பணியாற்றி வரக்கூடிய சூழ்நிலையில் ஏராளமான தற்போது ஓய்வு பெற்றும் இந்த கிராமத்தில் வசித்து வருகின்றன. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு மீனாட்சிபுரம் கிராமத்திற்கு போதுமான அடிப்படை வசதிகள் இல்லாதது ஒரு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ராஜபாளையத்திலிருந்து செய்தியாளர் ஜெயலானி. இந்த ஊர் மீனாட்சிபுரம்ன்றது சொல்றதுக்கே அர்த்தமே இல்லை. ஏன்னா மீனாட்சிபுரத்துல ஒரு வசதியும் கிடையாது. மீனாட்சிபுரமா அங்க என்ன இருக்கு? அங்க ஒரு வசதியும் கிடையாது அப்படின்னு ரொம்ப மீனாட்சிபுரத்தை ரொம்ப கீழ்வா ரொம்ப தரக்குறா பேசுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நடக்கு. ஆனா ஓட்டு மட்டும் கேட்டு வந்துடுறாங்க. இந்த ஓட்டுக்கு போட அதை செய்றேன் இதை செய்றீங்க. கடைசியில என்ன செஞ்சாங்க? எதுவுமே செய்யறது கிடையாது. நாங்களும் எல்லாம் மனு கொடுத்தோம் செஞ்சோம். நாங்க பொம்பளைங்க தான் ரொம்ப அவஸ்தைப்படுதோம். இந்த ஊர்ல ஒரு லெட்டின் கிடையாது, ஒரு மினி பஸ் கூட கிடையாது. என்ன வசதி இருக்கு? அது சரி இது சரின்னு வர்றாங்க. ஆனால் அவங்க காரியம் நேரம்னா கழட்டி விட்டுறாங்க.
அப்புறம் என்ன இந்த ஊர்ல இருக்கு? அப்ப மீனாட்சி அவ்வளவு காலமா போச்சா? ஏன் மீனாட்சி மட்டும் இவ்வளவு தரக்குறா இருக்கு? அதனால தயவு செய்து எங்களுக்கு நீங்க அந்த நடவடிக்கை எடுத்து தரும்போது மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அந்த மழைக்காலத்தில் அங்கே வந்து மக்கள் போக முடியாது. மழை டயத்தில் தண்ணி அவ்வளோ சேரும் சகதியுமாக கிடக்கும். என்ன அந்த இதை எங்களுக்கு நாங்கள் 4-5 வருஷமாக நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். யாருமே ரோடு போட்டு தரமணிங்க அங்கே. ஏன்னா அதை வந்து பஞ்சாயத்தில் எத்தனை வாட்டி சொல்லியாச்சு. சொல்லி மண்ணடிச்சு தாரேனுங்காங்க. அப்புறம் போட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னா அதையும் ஒரு பெண்கள் டாய்லெட் போகிறதுக்கு பெண்களுக்கு இது வரைக்கும் ஒரு டாய்லெட் கிடையாது, எந்த ஒரு வசதியும் கிடையாது, சமுதாய கூடம் கிடையாது. எங்கள் ஊர் சுடுகாடு பாலமும் போயிடுச்சு. அதுக்கு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் தயவுசெய்து இதை எங்களுக்கு ஏற்பாடு செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஊரில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. எத்தனையோ தடவை நாங்கள் முறையிட்டோம். பஞ்சாயத்துலேருந்து, பிடிஓலேருந்து, கலெக்டர்லேருந்து, சிஎம் செல் வரைக்கும் போட்டு பார்த்துட்டோம். ஒன்றுமே இல்லை. ஒன்றும் பெற்றுக்கொண்டோம் மனுவே அப்படின்றது ரிசல்ட்டு தான் வரதே ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கிறது வந்துடுத்து வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க, பொன் பிள்ளைங்க தான். ஆகையினால இந்த அடிப்படை வசதிகள் எல்லாத்தையுமே ஒரு சமுதாய கூட இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அந்த இதுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதுக்கும் ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த அடிப்படை தேவைகளை எல்லாம் செஞ்சு கொடுக்கும்படி வேண்டிக் கொடுக்குறோம். எங்கள் ஊரில் வந்து நாங்கள் இருக்கும்போது முன்னாடி வந்து ஏதோ ஒரு சில இது நாங்களே வசூல் பண்ணி எல்லாம் பண்ணது. நாங்கள் இலவட்டமாக இருக்கும்போது பண்ணது. இப்போதைக்கு நாங்கள் ரிட்டையர்ட் ஆகி நானும் இப்போ 4-5 வருஷம் ஆச்சு. இங்கே வந்து பார்த்தா ஒரு வசதியும் இல்லை. கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு இதுவும் பண்ணி தரல. நார்மலாக இந்த சுடுகாட்டு பாதையே இது நாள் வரைக்கும் ஒன்றுமே. இதுக்கு வந்து இறந்து போனவங்களாம் அங்கேருந்து தோளில் தான் தூக்கிட்டு போக வேண்டிய நிலைமை இருக்குது. அதனால் இது சமுதாய கூடம் கூட இல்லை. அப்புறம் இது அந்த தார்காடு, நம்ம ஊரில் தார்காடு கடைசியாக இருக்குது. அதுக்குள்ளதை வந்து இன்னும் யாருமே ஏற்பாடு பண்ணலை. அந்த தார்காடுக்கு கொஞ்சம் ஒரு சேஃப்டியான ஒரு ரோடு எல்லாம் போட்டு கொடுக்கணும்னு எங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள்.